வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவில் பல்லி விழுந்ததாக சொல்லப்படும் சம்பவத்தில் 44 மாணவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 479 மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். இன்று மதியம் வழக்கம் போல மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த போது சுமார் 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு அடுத்தடுத்து வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து மாநகராட்சி சுகாதாரத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் மாணவர்கள் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே சம்பவம் குறித்து தகவல் அறிந்து பள்ளிக்கு விரைந்து சென்ற பெற்றோர்களை பள்ளி நிர்வாகம் உள்ளே அனுமதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த பெற்றோர்கள் ஆசிரியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானப்படுத்தினர். கோவை அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்ற மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மாணவ மாணவியரை நேரில் சந்தித்து உடல் நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 31 ஆண் குழந்தைகள் 13 பெண் குழந்தைகள் பாதிப்படைந்து உள்ளதாகவும் இரவு 9 மணி வரைக்கும் மாணவர்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார்கள் என்றும் அனைவரும் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். உணவில் பல்லி விழுந்ததாக கூறப்படும் நிலையில் விசாரணை நடத்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.